வணக்கம் தமிழா. இன்று நடந்த போலீஸ் எழுத்து தேர்வுக்கான ஜிகே உடைய ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க உள்ள நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை, வேளாண் கொள்கை, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், தாதா பையன் ஒரு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அதுக்கான தெரிவுகள் கொடுத்துருக்காங்க. இதுல மிகச் சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. டிசிஏபி. டிசிஏபி இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய இந்திய உணவு கழகம். ஓகேங்களா? ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம பார்த்தா கூட மேட்ச் பண்ணிடலாம். தாதா பையன் ஒரு ஜி, தனிநபர் வருமானம், உணவு பாதுகாப்பு சட்டம் நேஷனல் லெவலில் 2013. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. சிங்கப்பூரில் நடைபெற்ற ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் யார் வின் பண்றா? டி குகைஸ். அதாவது நிறைய ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர், அதாவது பொறுத்துக்க டைப்ல கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பிசிடிஏ. ஓகேங்களா? இந்தியாவோட முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. திறந்தவரை தாவரம். இந்த திறந்தவரை தாவரம் என்னது? ஜிம்னோஸ்பெர்ம். மூடிவரை தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம் சொல்றோமா? திறந்தவரை தாவரம் ஜிம்னோஸ்பெர்ம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. நம்ம வந்து ஆன்சர் கீ மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு போயிடலாம். இந்திய தேர்தல் ஆணையருடைய பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இதுல எது ஃபர்ஸ்ட் முடியுதோ அதுல அவங்க பதவி விலகிடுவாங்க. 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. வங்க பிரிவினை, பெருங்கழகம், அதாவது பெரும்புரட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படிங்கிறது ரைட் சைடு வச்சிருக்காங்க. இதுல மிக பொருந்தக்கூடிய எதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிடிஏசி. லக்னோ ஒப்பந்தம் எப்போ? 1916. இது ஒன்றுக்கு தெரிஞ்ச கூட ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. தவறான இணையை கண்டுபிடி. அப்ப தவறான இணையை கண்டுபிடினா 3 சரியானது இருக்கு, 1 மட்டும் தான் தவறா இருக்கு. அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மின் ஆற்றலை சேமிக்கும் சாதனம் சரி. மின்சாரம் பாயும் பாதை மின்சுற்று சரி. மின்னழுத்த அளவு வோல்ட் சரி. அப்புறம் மின் உருகி என்பது கேரியம். ஈயம் மரபு தாமிரம் எக்கு தவறு. அப்ப எது சரியான விடைனா ஆப்ஷன் சி தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. வாக்கியம் 1, வாக்கியம் 2. வாக்கியம் 1 பாருங்க. தாவர பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் உள்ள கீட்டுக்கள் அடுக்கின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது. இது சரிதான். மேற்புறம் தான் கீட்டுக்கள் அடுக்கு இருக்கு, நீராவி போக்கு நடைபெறுகிறது சரிதான். இலைத்துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும். இது சரி. ஆக்சிஜனை உள்ளெடுக்கவும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் செய்கிறது. ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு தான் உள்ளிருக்கும், ஆக்சிஜனை வெளியிடும். அப்ப இதுல என்னது? 1 மட்டும்தான் சரி. ஓகேங்களா? 1 மட்டும்தான் இதுல சரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. வாங்கும் சக்தி. இது என்னது? வாங்கும் சக்தி சமநிலையினுடைய அடிப்படையில இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதாரமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது பெரிய பொருளாதாரமா இருக்காங்க. ஆப்ஷன் சி, 3வது பெரிய பொருளாதாரமா இருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. தவறான இணையை கண்டுபிடி. இதுல தவறானது எது பாத்தீங்கன்னா அந்த தனிநபர் வளம், திமிங்கல புணுகு என்பது இதுதான் தவறான. மீதி எல்லாமே சரியானது தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. அரபிக்கடலின் ராணி என்று அழைக்கக்கூடிய துறைமுகம் எது பாத்தீங்கன்னா கொச்சி. 11 என்னது? ஆப்ஷன் ஏ, கொச்சி. 12. வாக்கியம் 1, வாக்கியம் 2 பாருங்க. இந்திய சுரங்க பணியகம் எங்க இருக்கு? நாக்பூர். சரிதான். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்க இருக்கு? ஹைதராபாத். இதுவும் சரிதான். அப்படின்னா அது ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பிசிக்ஸ்ல ஒளி இலைகள், வாகனோட பின்னோக்கு கண்ணாடி, ஒளி விலகல், பல் மருத்துவர் பயன்படுத்துவது. இதுல மிகச் சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிடிஏசி. பல் மருத்துவர் பயன்படுத்தினது குளியாடி. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 22. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர் தான். கொஸ்டின் நம்பர் 16. பொறுத்துக பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம் இங்க என்ன குகையில் இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது மிகச் சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டிசிபிஏ. 17. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது என்னது? சென்னை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. இந்த நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலத்துல காப்பருங்கிற கலவையில இரும்பு உள்ளது அப்படிங்கிறாங்க. இரும்பு கிடையாது. இது தவறு.
அதே மெக்னாலியத்திலையும் இரும்பு கிடையாது, இதுவும் தவறு. இரும்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னது? ரெண்டுமே தவறு. அடுத்து தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை, தமிழ்நாடு மாநில பறவை என்னது? மரகத புறா தான் மிகச்சரியானது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. எரிமலைகளோட வகையை கொடுத்திருக்காங்க, பொருத்துகளை கொடுத்திருக்காங்க. இதுல மிகச் சரியானது என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, கேடை எரிமலை எங்க இருக்கு? கேடை பிஜி ஜப்பான். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. அந்த சில இருக்கு பாருங்க, பிடிஏசி ஆப்ஷன் ஏ தான் மிகச் சரியானது. பிக்னோமீட்டர் கொஸ்டின் நம்பர் 21. பிக்னோமீட்டர் எதை அளக்க பயன்படுது? ஒப்படத்தை அளக்க பயன்படுது. ஆப்ஷன் டி. 22. இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை இடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புதுடெல்லி. மின்சாரத்தை கடத்தக்கூடிய அழகு பண்ணது கிராஃபைட்டு தான். அப்ப கிராஃபைட் என்னது? கார்பனுடைய ஒரு வடிவம் தான், கார்பன். அதான் நம்ம கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் 24. பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்திய பெருநகரம் எதுவும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதுல மிக சரியானது சென்னை தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. தவறானதை தேர்ந்தெடு, தவறான இணையை கண்டுபிடி கேட்கிறாங்க. 3 சரியானது கொண்டு தான் தவறு. எதுவும் பார்த்தீங்கன்னா உலோக போலிகள் கொடுத்திருக்காங்க. சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆண்டிமணி, ஒரு காரியம், தாமிரம் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 26. வாக்கியம் 1, வாக்கியம் 2. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். சரி. பல்லவர் காலத்துல புத்த சமயம் செழித்தோங்கியது. தவறு. ஏன்னா பல்லவர் காலத்துல சைவம் வைணவம் தான் செலுத்துவங்கியது, சமண புத்தம்லாம் வீழ்ச்சி கண்டது. அப்ப ஒண்ணு மட்டும்தான் சரி. ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. வாக்கியம் 1, வாக்கியம் 2. நிதி ஆயோக் 2015 சரிதான், மார்ச் 1 கிடையாது, ஜனவரி 1 செயல்பட தொடங்கியது. இது தவறு. ஏன்னா ஜனவரி 1 வரணும், இது தவறு. இந்திய ரயில்வே மிக குறைந்த அளவில் அதிகமான அளவில் பணியாளர் கொண்ட பொதுத்துறை நிறுவனம். அப்ப இதுவும் தவறு. அப்ப ரெண்டுமே என்னது? தவறு தான். அடுத்த கொஸ்டின் 28. தவறானதை கண்டுபிடிக்க கேட்கிறாங்க. இதுல பாருங்க, தமனி வழங்கும் குழாய்கள், சிவப்பண்ண எரித்ரோசைட்டு, சிறை பெருங்குழாய்கள், ரத்த தட்டுகள், திராமோசைட்டுகள் வரும். ஓகே, அப்ப இதுதான் என்னது? தவறான இணை. கொஸ்டின் 29. விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு என்ன பார்த்தீங்கன்னா எத்திலின் தான் சரியானது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, காலநிலை பருவகாலம் கொடுத்துருக்காங்க. மிகச் சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பிசி டிஏ. ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல் என்று அழைக்கப்படுகிறது. தவறான இணையை கண்டுபிடி பாருங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 சரி. சட்ட அளவீடு சட்டம் 2009 சரி. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 சரி. பொருட்கள் சட்டம் 1986 கிடையாது, 1980. அப்ப என்னது? ஆப்ஷன் டி தான் தவறானது. அதுதான் ஆன்சர். மீத்தேன் மூலக்குள்ள கார்பனுடைய அணுவோட இணைதிறன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். எவ்வளவு? 4. ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள். இந்த கொஸ்டினுக்கான தெரிவுகள் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எக்ஸ் கதிர்களும் வரலாம், காமா கதிர்களும் வரலாம். இதான் ஒளியின் திசை வேகத்தினுடைய செல்லக்கூடிய, ஏன்னா எக்ஸ் கதிரில் காமா கதிர்கள் மின்காந்த அலையர் வகையை சார்ந்தது. அதனால ஒளியின் திசையில் செல்லக்கூடிய கதிர்கள் நம்ம சொல்றோம். ஓகேங்களா. 35. பாலைவனங்களே இல்லாத கண்டம் எதுனா ஆப்ஷன் ஏ, ஐரோப்பா. என்னது? ஆப்ஷன் ஏ, ஐரோப்பா. அடுத்து வாக்கியம் 1. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையான அமைதியோட இணங்கியத்துக்கான 5 கொள்கைகள் வரணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கொள்ளைகள் கொடுத்திருக்காங்க. கொள்கைகள் 1950 ஏப்ரல் 27 கையெழுத்தானது. இது பார்த்தா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான 5 அம்ச கொள்கைகள், பஞ்சசீல கொள்கைகள் அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா. அந்த நாள் தான் இது. இப்ப இது தவறு. சார்க் நாடுகள் சம்பந்தமான கண்ணாடி இது சரி. அப்ப என்ன? அது 2 மட்டும்தான் சரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. தவறானதை கண்டுபிடி. இதுல தவறானது எதுவும் பார்த்தீங்கன்னா முதல் வட்டமேஜை மாநாடு 1930 தான் நடக்கணும். 32 கொடுத்துருக்காங்க. இதான் தவறான. மீதி எல்லாமே சரியா தான் இருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 38. வாக்கியம் 1, வாக்கியம் 2. எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக்கல் பாதுகாப்பு உறுதி செய்கிறது. தங்கம், வெள்ளி அவருடைய பரிசுத்தம் மற்றும் பல்வேறு தரத்தை உறுதி செய்வது ISO. இது சரிதான். முன்னாடி நம்ம கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த சிஇ, எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக்கல் பாதுகாப்பு உறுதி செய்வது சிஇ. பட் இது எப்படி நமக்கு ஆன்சைக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா இந்த ISO என்பது தரத்தை உறுதி செய்யக்கூடிய இதுல மிக மிக சரியானது. மேக்சிமம் இதுல 2 சரி, ரெண்டுமே சரி அப்படிங்கிறத வாய்ப்பு வரும் நம்ம நினைக்கிறோம். இது மட்டும் நம்ம நல்லா செக் பண்ணிக்கிறோம் ஒரு தடவை. ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 39. பொறுத்துக்க பாருங்க, நோய்கள் எந்த நுண்ணுயிரியல் பரவுகிறது கொடுத்திருக்காங்க. இது மிக சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, PADC.
இந்த டைபாய்டு இது சாலமெனலா டைபி. ஓகேங்களா. 40 போக்சோ சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2012. ஆப்ஷன் பி. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. மூலார் பருமன், அவகோற்றை எண், நீரோட மூலக்கூறு நிறை இது கொடுத்துருக்காங்க. இதில் மிகச் சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். பிடிஎஸ்சி. அது மூலார் பருமன் 24,400 மில்லி அப்படின்னு சொல்றாங்க. அவகோற்றை எண் 6.023 10 23. நீரோட மூலக்கூறு நிறைய பாருங்க, இந்த நல்லா செக் பண்ணிக்கணும். கார்பாக்சி மூலக்கூறு 44 கிராம். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. தவறான இணையை கண்டுபிடி கேட்கிறாங்க. இதுல 3 சரியானதற்கு ஒன்னே ஒண்ணுதான் தவறு. என்ன பார்த்தீங்கன்னா நேர்முக வரியில சர்வீஸ் டாக்ஸ் வச்சிருக்காங்க, சேவை வரி. இதுதான் தவறு. மீது எல்லாமே சரிதான். 43 வாக்கியம் 1 வாக்கியம் 2. மின் முலாம் பூசுவது மின்னோட்டத்து வேதி விளைவு சரி. மின் செலவை பற்றி நீர் சூடேற்றலாம் மின்னோட்டத்து வெப்ப விளைவுன்னு வரணும். அப்ப இது தவறு. அப்ப என்னது 43க்கு ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தான் சரி. 44 இந்தியாவுடைய முதல் ராக்கெட் தளம் கேட்டாலும் சரி, அல்லது இஸ்ரோடு இங்க வந்திருந்தா ரொம்ப மிகச் சரியாக இருந்திருக்கும். இந்தியாவோட முதல் ராக்கெட் ஏவுதல் எங்க இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டா கிடையாது. எங்க இருக்கு பாத்தீங்கன்னா தும்பா ராக்கெட் ஏவுதளம் தான். அப்ப இது தவறு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எது சரி? அப்ப என்னது 2 மட்டும்தான் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. பொறுத்துக. ஓகேங்களா. இந்த பொறுத்துக்கு எது ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா சரி, ஆப்ஷன் பி CADP. இதுதான் மிகச் சரியானது. ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தர குறியீடு சம்பந்தமான அந்த ஒரு கொஸ்டின் நம்ம நல்லா பார்க்கணும். அதே சமயத்துல ஒளியின் திசைவேக செல்லக்கூடிய ஒளி ஒளியின் திசைவேக செல்லக்கூடிய கதிர் எக்ஸ் கதிர் காம கதிர் ரெண்டுமே நமக்கு ஆப்ஷன் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. நம்ம வந்து அபிசியல் கீ ஆன்சர் வரும்போது நல்லா செக் பண்ணிக்கலாம். ஓகே.